வாழ்க்கையில் எவ்வளவோ வீடியோஸை நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவை தயவு செஞ்சு முழுமையாக பாருங்கள். ஏன் சொல்கிறோன்னா, ஏதாவது ஒரு நிமிஷம் ஒரு வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு ஏதாவது ஒரு திருப்பத்தை கொடுக்கும். மேபி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு திருப்பத்தை கொடுக்கலான்னு நினைக்கிறேங்க. ஏன் சொல்கிறோன்னா, ஒரு முக்கியமான விஷயத்த இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். இதை பார்த்துட்டு இதை எப்படி கொண்டு போகிறது அப்படின்றது உங்கள் கையில் தாங்க இருக்குது. ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் தாராளமாக நம்பி இதை நீங்கள் கடைபிடிக்கலாம். சரிங்க, சொல்லிகிட்டே இருக்கோம், அப்படியே பில்டப்லேயே நேராக விஷயத்துக்குள்ளே போவோம். கேட்டதை கொடுக்குமாம் அற்புத விளக்கு வண்டர்லேம்ப் நேயர்களுக்கு வணக்கம். அப்படி ஒரு வாழ்க்கையிலே ஒரு டர்னிங் பாயிண்டான வர்ற ஒரு வீடியோ டாபிக் என்னவாங்க இருக்கும்? நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே. ஹோம் லோனில் எல்லாருமே வாங்கி வாங்கி வட்டி கட்டிட்டு இருக்காங்க. அந்த வட்டி 2 மடங்காகுது. அப்போ ஹோம் லோனுக்குள்ளாரையே போகக்கூடாது அப்படின்ற ஒரு பிம்பம் நிறைய பேர் மனசுல ஊடுருவிட்டு இருக்கு. ஆனால் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இதை பற்றி தெரிஞ்ச ஒரு நல்ல ஃபினான்சியல் கன்சல்டன்ட்டையோ இல்லை ஒரு நல்ல பேங்கர்ட்டையோ நீங்கள் கேட்டிங்கன்னா இதை எப்படி நம்ம எளிமைப்படுத்தலாம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் லோன் வாங்கினா வட்டியே இல்லாமல் இந்த லோனை முடிக்க முடியுமா அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறோம். வட்டியே இல்லாமல் அப்படின்றத விட, அந்த வட்டி கட்டுறதுக்கு எந்த மாதிரி முறைகளில் போய் வட்டி கட்டினா இந்த பணம் நமக்கே திரும்பி வரும் அப்படின்ற விஷயத்தை தாங்க நம்ம முழுமையாக சொல்ல போகிறோம். இதில் 2 விஷயமா நம்ம பண்ணலாம். ஸோ இந்த 2 கேட்டகரியும் பிரித்து சொல்கிறோம். உங்களுக்கு எது ஷூட் ஆகும் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். முதல் விஷயம், என்கிட்ட கையில் பணமே இல்லைங்க, நான் வட்டிக்கு வாங்கி தாங்க நான் வீடே கட்டுறேன் அப்படின்ற கேட்டகரிக்கு எப்படி நம்ம கட்டின பணம் வட்டியோடு சேர்ந்து நமக்கு திருப்பி வரும் அப்படின்றது. 2வது கேட்டகரி, நானே ஒரு பணம் வச்சுருக்கேங்க, ஒரு வீடு கட்ட போகிறேன், ஒரு 50 லட்ச ரூபா பணம் என்கிட்டயே இருக்குது, நான் ஏங்க ஹோம் லோனுக்கு போகணும் அப்படின்னா அவங்களுக்காக ஒரு கேட்டகரியோட ஒரு விஷயம். ஸோ இந்த 2 விஷயத்தையும் சொல்ல போகிறோம். முதல் விஷயங்க, ஹோம் லோன் எடுத்தால் எப்படி நம்ம கட்டுற பணம் இன்ட்ரெஸ்டோடு சேர்த்து நமக்கு திருப்பி வரும். நிறைய பேர் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லலான்ற போதே இந்த கால்குலேஷன் பாயிண்ட்டை முதல்ல அவாய்ட் பண்ணணும்னு நினச்சோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நாங்களே ஒரு சில வீடியோலாம் பார்க்கும்போது இந்த கால்குலேஷன்லாம் பார்க்கும்போது அப்படியே நமக்கு ஒரு பயமே வந்துடும். என்னடா இப்படி போகுது, ஸோ இதெல்லாம் வருமா வராதா, இவ்வளோ கன்ஃபியூஷன் ஆகுது அப்படின்ற ஒரு கேள்விகள் நிறைய உங்களுக்குள்ள வரும். அதனால ரொம்பவும் எளிமைப்படுத்தி சொல்றாங்க. ஸோ உதாரணத்துக்கு ஒரு ஹோம் லோன் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. அந்த லோன் அமௌண்ட் ஒரு 50 லட்ச ரூபா நம்ம லோன் வாங்குறோம். இந்த 50 லட்ச ரூபாய்க்கு 25 வருஷம் டென்யூர் போடுறாங்க. ஹோம் லோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும், எவ்வளோக்கு எவ்வளோ டென்யூர் ஜாஸ்தி ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு இஎம்ஐ கம்மியாகும். அதே மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ இஎம்ஐ கம்மியாகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம கட்டுற டோட்டல் அமௌண்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட போகலாம். 25 வருஷத்துக்கு 50 லட்ச ரூபாய்க்கு லோன் வாங்குறோம். ஒரு மாதம் ஒரு இஎம்ஐயா ஒரு 44,000 ரூபாய் எடுத்திருக்கும். இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 9.5 அந்த ரேஞ்சில் ஒரு ஆவரேஜான இதில் எடுத்திருக்கும். ரொம்ப கம்மியாகவும் போகல, ரொம்ப ஜாஸ்தியாகவும் போகல. ஸோ எல்லாமே ஒரு அசஸ்மெண்ட்டுக்காக, ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்திருக்கோன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 44,000 மந்த்லி இஎம்ஐயாக கட்டணும். ஸோ அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 5,28,000 ரூபா இஎம்ஐயாக கட்டுவீங்க. ஸோ இந்த 25 வருஷம் பீரியட் முடியும் போது 1,32 லட்ச ரூபா அசலும் வட்டியும் சேர்த்து கட்டியிருப்பீங்க இந்த 50 லட்ச ரூபாய்க்கு. ஸோ என்னங்க அது, 50 லட்ச ரூபா வாங்கினா இன்னொரு 80 லட்ச ரூபா வட்டி வருது, கிட்டத்தட்ட 2 மடங்கு வருது அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே தோணும். ஆனால் இங்கே தான் நீங்கள் யோசிக்கணும், நம்ம இவ்வளோ தூரம் கட்டிட்டோமே அப்படின்னு நினச்சி விடக்கூடாது. என்ன பண்ணுறோன்னா, நம்ம இஎம்ஐ ஸ்டார்ட் பண்ணும்போது எங்ககிட்ட வாங்குற கஸ்டமருக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுற ஒரே விஷயம், இதுக்கு ஆல்ட்ரேஷனாக ஒன்று பண்ணணும். எவ்வளோங்க உங்களால் மாதம் கட்ட முடியும்? 50 லட்ச ரூபாய்க்கு என்னங்க ஒரு 50,000 ரூபா கட்ட முடியும். சரிங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கம்மி பண்ணி ஒரு 9.59 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போட்டுரும். ஸோ உங்களுக்கு நீங்கள் 50,000 ரூபா கட்ட வேண்டிய இடத்துல ஒரு 44,000 ரூபா இஎம்ஐ கட்டுங்க. இந்த பேலன்ஸ் அமௌண்ட் ஒரு 5,000 to 6,000, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5,000 எடுத்துக்குவோம். இந்த 5,000 மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு எஸ்ஐபியாக நீங்கள் போட்டுட்டு வாங்க. ஸோ அப்படி போடுறதும் எத்தனை வருஷம் போடணும்? நீங்கள் எங்கே 25 வருஷம் வாங்கியிருக்கீங்களோ
இதே 25 வருஷத்துக்கு இந்த 5000 ரூபாய் நீங்க கட்டிட்டு வாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க 50,000 ரூபாய் தாங்க இஎம்ஐ கட்ட போறீங்க. 44,000 ரூபாய் லோனுக்காகவும் 5,000 ரூபாய் இந்த எஸ்ஐபிக்காகவும் கட்ட போறீங்க. இது வந்து நீங்களா பிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ 44,000 ரூபாய் நம்மளால கட்ட முடியுதுன்னா ஒரு 5,000 ரூபாயை நீங்க அலோகேட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் 50,000 ரூபாய் தான் டியூ அமௌண்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 5,000 ரூபான்றது ஒரு வருஷத்துக்கு அப்போ எவ்வளோ ஆகும்னா 60,000 ரூபாங்க. ஸோ இந்த 60,000 ரூபான்றது 25 வருஷம் கட்டி முடிக்கும் போது 15 லட்சம் ரூபா நீங்க எக்ஸ்ட்ரா கட்டியிருப்பீங்க. ஸோ இந்த 15 லட்சம் ரூபான்றது நீங்க தனியா கட்டினது, ரைட்டுங்க. இப்போ இந்த கேட்டகரிக்கு வரும். ஏற்கனவே கட்டிட்டு இருக்கீங்களா, 44,000 ரூபாய் கட்டிட்டீங்க. இந்த 25 வருஷம் கழிச்சு 1,32,00,000 ரூபாய் கட்டி உங்க லோன் எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. பத்திரமும் வீட்டுக்கு வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? 1,32,00,000 ரூபாய் நீங்க கட்டிட்டீங்க. ஸோ வட்டிக்குன்னு இல்லைங்க, அசலோட சேர்த்து. அப்போ நம்ம இந்த போட்டு வச்சிருந்தோம் பாத்தீங்களா, இந்த சைடு ஒரு 5,000 எஸ்ஐபி, அங்க போய் நீங்க க்ளோசருக்கு கொடுத்து 25 வருஷம் கழிச்சு நீங்க க்ளோஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் கிட்டத்தட்ட 1,50,00,000 ரூபாய்க்கு வரும். என்னங்க, 5,000 ரூபாய் கட்டினா எப்படிங்க 1,50,00,000 ரூபாய்க்கு வரும்? இதை பத்தி நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா எஸ்ஐபின்னு போட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்னு போட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே இதோட ஹிஸ்ட்ரி என்ன, எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, நிஃப்டியோட இன்க்ரீஸ்மெண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இருக்கு, வருஷத்துக்கு வருஷம் எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இருக்கு, இதெல்லாம் வச்சு ஆவரேஜா ஒரு 15% ரேஞ்சுக்கு நம்ம வட்டி வந்தா நமக்கு எவ்வளோ பணம் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த 1,50,00,000 ரூபாய் சாலிடா வரும். ஸோ நீங்க கட்டின பணம் உங்களுக்கு அப்படியே திருப்பி வரும். அப்போ நீங்க உங்களுக்கு ஒரு வீடும் வந்துருச்சு. ஸோ நீங்க வந்து ஒரு வீடு அசட்டை கடனை வாங்கி ஒரு வீடும் ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு அசட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதோட மணி இன்ஃப்ளேஷன் வேல்யூனால ஜாஸ்தியாகி 25 வருஷம் கழிச்சு அது ஒரு 1 கோடி ரூபாய்க்கு மேல போகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு லம்சமா ஒரு பணமும் 1,50,00,000 ரூபாய் கிடைச்சிரும். ஸோ உங்களுக்கு ஒரு வீடும் கிடைச்சிருச்சு, பணமும் 1 கோடி ரூபாய் கிட்ட கிடைச்சிருச்சு. நீங்க கட்டியிருக்கிற அமௌண்ட் வெறும் 15 லட்சம் ரூபாய் தான். இதை டோட்டலா கால்குலேஷன் பண்ணீங்கன்னா ஸோ இந்த கேட்டகரியில போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தாராளமா இலவச வீடு என்னங்க, இலவச வட்டி என்னங்க, இலவசமா வீடே வந்துடும். அது போக உங்களுக்கு 1 கோடி ரூபாய் பணமும் வந்துடும். ஆனா நீங்க சூஸ் பண்ற ஃபண்டு கரெக்டான ஃபண்டா இருக்கணும். ஸோ ஈக்விட்டியில டைரக்ட் பிளான் குரோத்ல நீங்க போகலாம், பேலன்ஸ்டு ஃபண்டு சூஸ் பண்ணலாம், டெப்ட் ஃபண்டு சூஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி பிரிச்சு இந்த 5,000 ஒரு 1,000 ஒரு 5 ஃபண்டா நீங்க சூஸ் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு சாலிடா நல்ல ரிட்டர்ன் கிடைக்குங்க. இதுலயும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம், பேங்கிங் செக்டாரு, ஃபினான்சியல் செக்டார்ல, வேற ஃபார்மா செக்டார்ல, ஸ்டீல் செக்டார்லன்னு அதுலயும் நீங்க 5 ஃபண்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேணும்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, எந்த ஃபண்டை போடணும் சூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கு, இல்லை இது எப்படிங்க எல்லாத்தையும் கொண்டு போறதுன்ற டவுட் இருக்கு அப்படின்னா தாராளமா எங்களோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரிங்க, ஒரு கேட்டகரி சொல்லிட்டோம். பணமே இல்லைன்றவங்களுக்கு இந்த மாதிரி மாசம் மாசம் கட்டுறாங்க, கட்டி முடிச்சோடனே அவங்களுக்கு ஃப்ரீயா ஒரு வீடு வந்துருச்சு, 1 கோடி ரூபாய் பணமும் வந்துருச்சு. என்கிட்ட பணம் இருக்குங்க ஒரு 50 லட்சம் ரூபாய். இந்த 50 லட்ச ரூபாய் பணத்தை வச்சு நான் வீடு கட்டுறேன், எனக்கு லோனே வேணாம், எதுக்கு இவ்வளோ கன்ஃபியூஷன்? சரிங்க, 50 லட்ச ரூபாய் வச்சு வீடு கட்டுறீங்க, கட்டி முடிச்சிட்டீங்க. கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க கை எம்டி, 0 ஆயிடுவீங்க, உங்களுக்கு வீடு மட்டும்தான் இருக்கும். நாங்க என்ன சொல்றோம்னா இந்த 50 லட்சம் ரூபாய நீங்க வச்சுக்கோங்க. 50 லட்சம் ரூபாய்க்கு நீங்க ஹோம் லோன் வாங்கிருங்க. இந்த 50 லட்சம் ரூபாய்க்கு ஹோம் லோனுக்கு வட்டி கட்டணும், இல்லை இஎம்ஐ கட்டணும். ஸோ இந்த இஎம்ஐ கட்டுறதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா, என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல போடுறாங்க ஹோம் லோனை பொறுத்த வரைக்கும் 9 to 9.5. அப்போ இந்த 50 லட்சம் ரூபாய ஏதாவது ஒரு நல்ல முதலீடா பார்த்து பண்ணுங்க. முதலீடுனா ஷேர்ஸ்ல தான் இல்லை, நீங்க எதுல வேணா பண்ணலாம். SWP சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான்ல பண்ணலாம், இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல லம்சம்ல பண்ணலாம், இல்ல ஒரு நல்ல பேங்க்லயே இன்னைக்கு எஃப்டிக்கெல்லாம் வந்து ஒரு 10% 11% கோஆபரேட்டிவ் சொசைட்டில நல்ல கவர்மெண்ட் செக்டர்லயே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுலயே பண்ணலாம். நமக்கு தேவை இந்த 9.5% உண்டான அமௌண்ட் வட்டி இங்க நமக்கு கிடைக்கணும் அப்படின்றது தான். ஸோ இதுல வந்து நீங்க எங்களை கேட்டீங்கன்னா தாராளமா ஒரு லம்சம்ல இந்த 50 லட்சம் ரூபாயை போட்டு நல்ல ஒரு ரிட்டர்ன் நீங்க வாங்கினீங்கன்னா நீங்க கட்டுற அந்த 25 வருஷத்துக்கு இங்க உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த 50 லட்சம் ரூபாய்க்கு உண்டான அமௌண்ட்டை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி இஎம்ஐயா கட்டிக்கிட்டே வரலாம். நடுவில் ஏதாவது ஒரு மாசம் 2 மாசம் கம்மியானா கூட நீங்க உங்க ஓன் ஃபண்டை வச்சு ஏதாவது ஒரு சின்ன அமௌண்ட் தானே, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் இந்த 25 இயர்ஸ்ல உங்களுக்கு இந்த வீடும் உங்களுக்கு அசல்ல வந்துடும்,
அது போக உங்களோட அந்த 50 லட்ச ரூபா பணம் அங்கே அசல் வந்து அப்படியே இருக்கும். ஸோ 50 லட்ச ரூபாய்க்கு 50 லட்ச ரூபாயும் மிச்சம், உங்களுக்கு இங்கே வீடும் மிச்சம். என்ன ஒண்ணுன்னா, இங்கேயும் நீங்க எந்த ஃபண்ட்ல சூஸ் பண்றீங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு நம்ம இஎம்ஐ கட்டுறதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ரிட்டர்ன் வரணும்னா எந்த இதுல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது தாங்க முக்கியம். லம்சம்னா எந்த ஃபண்ட்ல போடணும், ரிட்டர்ன் இந்த அளவுக்கு ஜாஸ்தியா வரும்னா எதுல போடணும், எதுல டிவிடெண்ட் ஜாஸ்தியா வருதுன்னு அனலைஸ் பண்றது. ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி போட்டீங்கன்னா உங்க கையில பணம் இருந்தாலும் கூட நீங்க லோன் வாங்கி கட்டும் போது உங்களோட அந்த பணம் அசல் வந்து அப்படியே இருக்கும். 50 லட்ச ரூபாய் கட்டிட்டீங்கன்னா அசல் அப்படியே போச்சு. இங்க கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு அசலுக்கு அசலும் மிச்சம், வீடும் மிச்சம். ஸோ இதுல 2 விஷயத்தையும் உங்களுக்கு நாங்க விளக்கமா சொல்லிட்டோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது இதுல சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா தாராளமா எங்களோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி.